சீரக தண்ணி குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து நம்ம நிறைய பொருட்களை வந்து சாப்பிடுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா இந்த சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷை நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா இந்த சீரகம் கலந்த உணவு அப்படின்னும் போது உண்மையாவே ரொம்பவே பயன் தர வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அதாவது இந்த சீரக தண்ணி நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் வந்து நடக்கும். அதாவது நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரகம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அதாவது சுகர் வந்து வந்திருக்கு, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தேன். சோ அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து சுகர் வந்து சரியாகல, நான் அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன், அதுக்கான நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சீரக தண்ணி வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம சுகர் வந்து தடுக்கவும் இந்த சீரக தண்ணி வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கா, சோ அவங்களுக்குமே இந்த சீரக தண்ணி வந்து ரொம்பவே பயன் தர வேண்டிய ஒரு தண்ணி தான். அதாவது வந்து இந்த சீரக தண்ணியை வந்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களோட ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து போடாது. சோ அப்படி இருக்கிற பிம்பிள்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை வந்து நிறைய பேர் வந்து குறைக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சீரக தண்ணியை வந்து நீங்க ரெகுலரா வந்து மார்னிங் டைம்லயோ இல்ல நைட் டைம்லயோ நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து உடல் எடை வந்து குறையும். சோ இதனால உங்களுக்கு எந்த ஒரு விளைவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ நாலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடல்ல நிறைய கழிவுகள் வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த கழிவுகள் எல்லாமே வந்து இந்த சீரக தண்ணி வந்து நீக்கிடும். சோ தேவையற்ற கொழுப்புகளும் வந்து நீக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இப்ப பரவிட்டு தான் வருது. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த சீரக தண்ணி வந்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த நீரிழிவு நோயும் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரக தண்ணியில இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இருக்கு. சோ அதனால வந்து இதை நீங்க அவாய்ட் பண்ணாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த சீரக தண்ணியை வந்து குடிக்க வந்து டைம் இருக்காது. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் போறது, இந்த ஆபீஸ் போறது, இந்த ஸ்கூல் போற அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் நீங்க எப்படி ரெகுலரா வந்து தண்ணி எடுத்துட்டு போவீங்க. சோ அப்படி தண்ணி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அதுலயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணி அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா ஏற்படாது. சோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் தான். சோ இந்த சீரக தண்ணியோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.